விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான T20 தொடர்களில் வெற்றிகளை குவித்து வரும் இந்திய ஆண்கள் மற்றும் மகளிர் அணி குறித்த விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில். தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டெஸ்ட் தொடரை 2-1 என இழந்தாலும் ஒருநாள் போட்டியில் 5-1 என வென்று வரலாற்று சாதனை படைத்தது. T20 தொடரின் முதல் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வீரர்கள் தொடக்கம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ரோஹித் சர்மா 9 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதிரடியாக விளையாடிய தவான் 39 பந்துகளில் 72 ரன்கள் குவித்தார். விராட் கோலி 26 ரன்னும் மனிஷ் பாண்டே 29 ரன்னும் எடுத்தனர். இதன் மூலம் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 203 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணியின் தொடக்க வீரர் ஸ்மித் 14 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த கேப்டன் டுமினி 3 ரன்னும் மில்லர் 9 ரன் எடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இருப்பினும் மற்றொரு தொடக்க வீரரான ஹென்ரிக்ஸ் 50 பந்துகளில் 70 ரன்கள் குவித்து இந்திய பவுலர்களை திணறடித்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவரில் 175 ரன்கள் மட்டும் எடுத்து 28 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு புவனேஸ்வர் குமார் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் 5 விக்கெட்டுகள் கைப்பற்ற இந்தியா 28 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் T20 போட்டியில் 203 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்காவின் ஹென்ரிகஸ் 70 ரன்னும் பெஹ்ரதீன் 39 ரன்னும் எடுத்து இந்தியாவின் வெற்றியை கேள்விக்குறியாக மாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறப்பாக பவுலிங் செய்த புவனேஸ்வர் குமார் ஹென்ரிகஸ் விக்கெட்டை கைப்பற்றினார். புவனேஸ்வர் குமார் முதல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு மற்ற முக்கிய விக்கெட்டான 16 ரன் எடுத்த கிளாசன் மோரிஸ் ரன் எதுவும் எடுக்காத நிலையிலும் அவர்களது விக்கெட்டை வீழ்த்தி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்தியாவின் புவனேஸ்வர் குமார் மட்டுமே டெஸ்ட், ஒருநாள் T20 என அனைத்தக போட்டியிலும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். டெஸ்ட் போட்டியில் 4 முறையும் ஒருநாள் மற்றும் T20 போட்டியில் தலா ஒரு முறையும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பவுலர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்றது. அதில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்தது. இந்திய அணியில் மனிஷ் பாண்டே 48 பந்துகளில் 79 ரன்களும் தோனி 28 பந்துகளில் 52 ரன்களும் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். 189 ரன்கள் என்ற கடினமான வெற்றி இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 18.4 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை அடைந்தது. கேப்டன் JP டுமினி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 64 ரன்கள் எடுத்தார். 30 பந்துகளில் 69 ரன்கள் குவித்து வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து தந்த அந்த அணியின் விக்கெட் கீப்பரான கிளாசனுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என்ற சமநிலையில் முடிந்தது. இந்த போட்டியில் இந்தியா பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது கடைசி ஓவரில் தோனி 2 ரன்கள் ஓட முயற்சித்துள்ளார். ஆனால் மனிஷ் பாண்டே 1 ரன் மட்டுமே ஓடினார். இதனால் கோபமடைந்த தோனி மனிஷ் பாண்டேவை திட்டியுள்ளார். இதையடுத்து வீசப்பட்ட பந்தை கோபத்தில் தோனி சிக்ஸர் அடித்து மிரட்டியுள்ளார். கேப்டன் கூல் என்று அழைக்கப்படும் தோனி மிக மோசமான சூழலிலும் பொறுமையை கடைபிடிப்பவர் என்று அனைவராலும் பாராட்டப்படும் நிலையில் தனது நாட்டு சக வீரரிடம் கோபப்பட்டு பேசியுள்ளது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் சஹால் 4 ஓவரில் 64 ரன்கள் விட்டுக் கொடுத்தது இந்திய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இரண்டாவது T20 போட்டியில் இந்தியா 188 ரன்கள் எடுத்தது. 189 ரன் இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்க அணி வெறும் 18.4 ஓவரில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது சஹாலின் ஓவர்தான். தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன் கிளாசன் மற்றும் டுமினி ஆகியோர் சஹாலின் பந்துகளில் மொத்தம் 7 சிக்ஸர்கள் விளாசினர். கிளாசன் 5, டுமினி 1, பெஹ்ரதீன் 1 சிக்ஸர் என மொத்தமாக 7 சிக்ஸர்கள் பறக்க விடப்பட்டதால் சஹால் வீசிய 4 ஓவரில் 64 ரன்கள் எடுக்கப்பட்டது. T20 போட்டியில் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்த இந்திய வீரர் என்ற மோசமான சாதனையை சஹால் படைத்துள்ளார். மேலும் அந்த போட்டியில் அவர் ஒரு விக்கெட் கூட கைப்பற்றவில்லை. அதே போட்டியில் ரோஹித் சர்மாவும் ஒரு வித்தியாசமான சாதனையை நிகழ்த்தியுள்ளார். தொடக்க வீரராக களமிறங்கிய அவர் கோல்டன் டக் அவுட் எனப்படும் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்து வெளியேறினார். இந்தியா தரப்பில் முரளி விஜய், ரஹானே, KL ராகுல் ஆகியோரை தொடர்ந்து 4வதாக ரோஹித் சர்மா இந்த பட்டியலில் இடம்பெற்றார். T20 போட்டியில் 134 கேட்ச்கள் பிடித்து மகேந்திர சிங் தோனி இலங்கை அணியின் முன்னாள் வீரர் சங்கக்காராவின் சாதனையை முறியடித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 175 ரன்கள் சேர்ப்பதற்கு ஹென்ரிகஸ் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் 50 பந்துகளில் 70 ரன்கள் குவித்தார். 8 பவுண்டரி 1 சிக்ஸர் விளாசி தென்னாப்பிரிக்காவின் ஸ்கோர் 154 ரன்னாக இருக்கும்போது ஆட்டமிழந்தார்.
புவனேஸ்வர் குமார் வீசிய பந்தை ஹென்ரிகஸ் தூக்கி அடித்தார். பந்து எட்ஜ் ஆகி மேல் நோக்கி சென்று தோனி கையில் தஞ்சமடைந்தது. இந்த கேட்சை பிடித்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக T20 போட்டியில் 134 கேட்சுகள் பிடித்து சங்ககாரா சாதனையை முறியடித்தார். சங்ககாரா 254 போட்டிகளில் 134 கேட்சுகள் பிடித்துள்ளார். தோனி 275 போட்டிகளில் 135 கேட்சுகள் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மற்றொரு இந்திய அணி விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் 227 போட்டிகளில் 123 கேட்சுகள் பிடித்துள்ளார். முன்னதாக இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 6வது ஒருநாள் போட்டியில் அசீம் அம்லாவை கேட்ச் மூலம் அவுட் ஆக்கிய தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 600வது கேட்ச் பதிவு செய்துள்ளார். இதுவரை சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தோனி 774 விக்கெட்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்துள்ளார். இதில் 600 கேட்ச்களும் 174 ஸ்டம்பிங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஐசிசி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி தரவரிசையில் வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் 900 புள்ளிகளை கடந்த 2வது வீரர் எனும் பெருமையை பெற்றுள்ளார். ஒருநாள் டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டது. இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஒரே நேரத்தில் 900 புள்ளிகளை கடந்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 3 சதங்கள் விளாசி 558 ரன்கள் குவித்ததன் காரணமாக தனிப்பட்ட முறையில் கோலி இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளார். தற்போது ஒருநாள் தரவரிசையில் கோலி 909 புள்ளிகளும் டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் 912 புள்ளிகளும் கோலி எடுத்துள்ளார். இதன் மூலம் வரலாற்றிலேயே டெஸ்ட் ஒருநாள் தரவரிசையில் ஒரே நேரத்தில் 900 புள்ளிகளை கடந்த 2வது வீரர் என்ற பெருமையை கோலி பெற்றார். இதற்கு முன் டிவிலியர்ஸ் இந்த சாதனையை படைத்துள்ளார். மேலும் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் 900 புள்ளிகளை கடந்த 5வது பேட்ஸ்மேன்களில் கோலியும் ஒருவராகிவிட்டார். இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய கேப்டன் விராட் கோலி ஓய்வு எடுத்துக் கொள்ள விரும்பினால் தொடரிலிருந்து விலகலாம் என BCCI தெரிவித்துள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியது. இதனைத் தொடர்ந்து இலங்கையில் நடைபெறும் இந்தியா, இலங்கை, வங்கதேசம் பங்கேற்கும் முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ளது. இந்த போட்டி மார்ச் 6ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் போட்டியில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. கோலி தொடர்ச்சியாக பல தொடர்களில் விளையாடி வருவதால் கோலி விரும்பினால் இந்த முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என BCCI தெரிவித்துள்ளது. இந்த தொடரில் பங்கேற்பதும் ஓய்வில் இருப்பதும் அவர் விருப்பம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து உள்ளூர் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் அடித்த பந்து பவுலரின் தலையில் பட்டு சிக்ஸருக்கு பறந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூசிலாந்தில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் வினோதமான ஒரு சிக்ஸர் அடிக்கப்பட்டது. போர்ட் கோப்பைக்கான 3வது இறுதிச் சுற்றில் ஆக்லாந்து, கான்பெரி அணிகள் மோதின. இதில் ஆக்லாந்து முதலில் பேட் செய்தது. 19வது ஓவரில் ஆக்லாந்து இடதுகை ஆட்டக்காரர் ஜீத் ரவல் எதிரணியின் மிதவேக பந்து வீச்சாளர் ஆண்ட்ரூ எலிஸ் வீசிய பந்தை நேராக தூக்கி அடித்தார். எதிர்பாராத விதமாக அந்த பந்து பவுலிங் செய்த எலிஸின் தலையில் பட்டு தெரித்து லாங்கான் திசையில் எல்லைக்கோட்டை தாண்டி விழுந்து சிக்ஸராக மாறியது. பந்து தாக்குதலுக்கு உள்ளான ஆண்ட்ரூ எலிஸ் தலையை கொஞ்ச நேரம் தேய்த்து கொண்டே இருந்தார். பரிசோதனையில் பயப்படும்படி காயம் எதுவும் அடையவில்லை என்று தெரிய வந்தது. தென்கொரியாவின் பியான்சாங் நகரில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் மகளிருக்கான ஆல்பைன் பனிசறுக்கு பிரிவில் இத்தாலியின் சோஃபியா கோகியா தங்கப்பதக்கம் வென்றார். இது நிரூபிக்கப்பட்டு அவர்களின் பதக்கங்கள் பறிக்கப்பட்டன. இதனால் ரஷ்ய அணியினருக்கு இந்த ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 168 ரஷ்ய வீரர் வீராங்கனைகள் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் கொடியின் கீழ் இந்த போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து பல வீரர்கள் கடும் சோதனைக்கு பிறகே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். ரஷ்யாவின் கேர்லிங் வீரரான அலெக்சாண்டர் அவரது மனைவி அனஸ்டேஷியா உடன் இணைந்து கடந்த வாரம் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்நிலையில் அலெக்சாண்டர் ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்ததாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. அவர் உடலில் மெல்டோனியம் என்ற ஊக்கமருந்து பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. இதனால் அலெக்சாண்டர் மற்றும் அவரது மனைவி பெற்ற வெண்கலப் பதக்கங்களை ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளம் நிகழ்ச்சியில தற்போது தமிழக வீரர் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாலும் சாதிக்க முடியும் என நிரூபித்துள்ளார் மதுரை வாடிப்பட்டி வி. ராஜா. இவர் இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கியில் இந்திய அணியின் கேப்டனாக அணியை வழிநடத்தி அசத்தியுள்ளார். இவர் தனது 8 வயதில் தன் சகோதரரை பார்த்து ஹாக்கி பயில ஆரம்பித்தார். பின் அவரது சகோதரர் அவரின் ஹாக்கியின் மீது உள்ள ஆர்வத்தை பார்த்த பிறகு அவரை ஹாக்கி பயிற்சியில் சேர்த்தார்.
என்னுடைய பேர் வாடிப்பட்டி ராஜா. முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர். இந்திய டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கேன். சொந்த ஊர் எனக்கு வந்து மதுரை பக்கம் வாடிப்பட்டி. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஹாக்கி விளையாட என்னுடைய அண்ணன் மூலயமா இன்ட்ரோ ஆகிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது. அப்போ எல் ராஜுன்னு சொல்கிறவர் தான் எனக்கு வந்து ஹாக்கியை வந்து முதல் முறையாக வந்து ஹாக்கிஸ்ட்டுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது மூலயமா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து தமிழக விளையாட்டு விடுதி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் செலக்ட் ஆனேன். அது 8th to 12th வரைக்கும் சென்னை OMCA ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலு. மிஸ்டர் சந்தோஷ்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கோச்சாக அங்கே இருந்தாங்க. அவர் மூலயமா நிறையா கற்றுக்கிட்டு இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதன் மூலயமா வந்து 2002 வந்து முதல் முறையாக தமிழ்நாடு டீமுக்கு ஆல்ரெடி நான் வந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 21 அந்த ரேஞ்சில் தமிழ்நாடு டீமுக்கு ஆடிட்டு கேப்டன்ஸும் பண்ணிக்கிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அண்டர் 16 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அண்டர் 21 கிடச்சிச்சு இந்தியன் டீமில் போய் சவுத் ஏசியா கப்பில் கோல்டு மெடலு வாங்கிட்டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு பங்களாதேஷில் வாங்கினனால ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக முடிஞ்சிச்சு இந்தியா லெவலில். அதுக்கப்புறம் ரொட்டேஷனாக என்னுடைய நேஷ்னல் கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2002 2004 வந்து ஏஷியா கப் கோல்டு மெடல் எகெயின் பாகிஸ்தானில் கோல்டு மெடலு. அதுக்கப்புறம் 5 வந்து வேர்ல்ட் கப்பில் 4th பிளேஸு ஜூனியர் வேர்ல்ட் கப் அண்டு ரோட்டர்டாம் ஹாலண்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் சீனியர் டீமில் வந்து சாம்பியன் ட்ராஃபி முதல் முறையாக வந்து உலகத்தில் 6 டீம் தலை சிறந்த அணிகள் பங்கேற்க சாம்பியன் ட்ராஃபியில் நான் இந்தியன் மென் டீமுக்கு செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இந்தியன் சவுத் ஏசியன் கேம்ஸில் வந்து இந்தியன் டீமுக்கே நான் கேப்டனாக நியமிச்சிருந்தாங்க. அது மூலயமா வந்து நிறைய ஓவர்சீஸ் லீக் இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட ஹாலண்டில் வந்து 2 இயர்ஸு, ஜெர்மனி 4 இயர்ஸு, அப்புறம் மலேசியாவில் 2 இயர்ஸு அண்டு இப்போ ப்ரெசண்ட்டாக ஆஸ்திரேலியா லீகு இது மாதிரி வந்து கண்டினியூஸ்லி வந்து இந்தியாவில் வந்து ஓவர்சீஸ் லீக் ஆடிக்கிருக்கேன். மலேசியாவில் கூட ஓவர்சீஸ் லீக்கில் வந்து டாப் பிளேயராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. என்னுடைய ஓன் அகாடமி வாடிப்பட்டி ராஜா ஹாக்கி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி சமீபமாக ஒரு 5 ஆண்டு காலமாக இதை ஊக்குவித்து படிச்சுக்கிறேன். என்னுடைய ஹாக்கி அகாடமியை வந்து ஹாக்கி இந்தியா டெல்லியில் வந்து அஃபிலியேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தேசிய லெவல்லையும் சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, நம்மளால் எவ்வளோ கஷ்டங்களை வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் வந்து என்னுடைய ஹாக்கி அகாடமியும் சரி, என்னுடைய கிளப்பும் சரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உருவாக்கணும், அதுதான் என்னுடைய ஆம்பிஷனாக எடுத்திருக்கேன். இவரின் திறமையால் இந்திய அணியில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் அணியை வழிநடத்தி அணியின் கேப்டனாகவும் திகழ்ந்துள்ளார். அவரின் சாதனையை பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே போகும். அவற்றில் சிலவற்றை நம்மிடையே விளக்குகிறார். 2006 2007 வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து எனக்கு சிறந்த விளையாட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லா கேம்லேருந்து ஹாக்கியிலேருந்து என்னையை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னுடைய திறமைக்கு ஒரு பாராட்டாக இருந்துச்சு. அது போக வந்து 2014 வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அவார்டு அவங்க தான் எகெயின் வந்து சீஃப் மினிஸ்டர் அவார்டு அம்மா அவங்க கொடுத்துருந்தாங்க. ஜெர்மனியில் எனக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. லீக்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணனால டாப் ஸ்கோரர்ஸ் அந்த லிஸ்ட்டில் நானும் இருந்தேன். அதில் ஒரு அவார்டு கிடச்சிச்சு. அப்புறம் போலண்டில் வந்து நான் இந்தியன் டீம் கேப்டன்ஷிப் பண்ணேன். அப்போ வந்து டாப் ஸ்கோரரில் எனக்கு வந்து ஒரு அவார்டு கிடச்சிச்சு. இது மாதிரி இந்தியன் ஆல்மோஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் வந்து MCC டோர்னமெண்ட்டில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு ஈவன் தன்ராஜ் பிள்ளையும் நானும் தான் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஹாக்கி வந்து ஒரு நேஷ்னல் கேம், இந்தியாவோட நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி. அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஒரு ஹாக்கியை தேர்ந்தெடுத்தது வந்து எனக்கு வந்து மனசார வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு நேஷ்னல் கேமை நம்ம எடுத்து இன்றைக்கி ஒரு இந்தியன் டீமுக்கு நம்மளால் ஒரு இந்தியன் ஜெர்சியை போட்டு விளாண்டதில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணதில் நான் ஹாக்கியை வந்து ஒரு பெருமையாக தான் எடுத்துக்கிறேன். அது போக வந்து இன்றைக்கி வர வாலண்டியர்ஸு யங் பீப்புளெலாம் வந்து ஒரு நேஷ்னல் கேம் சொல்கிறேன் வி ஆர் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காண்டி வந்து நிறைய அகாடமிஸ் ஈவன் தோ இப்போ நான் வாலண்டியரியாக பண்ணுறேன். எனி டைம் எந்த ஹாக்கி பிளேயருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே வெல்கம் தான். அதனால் வந்து அவங்க வந்து ஹாக்கியை வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃப்னு இல்லை, பட் யூ ஆர் இன்டெலிஜென்ட் கேம். ஹாக்கி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு என்னைய வளர்த்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், அவனுக்கு வந்து ஒரு படிப்பு
இருக்கும் போல் அது போக விளையாட்டுலேயும் இவன் சாதிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக வந்து ஒரு சின்ன வயசுலேயே என்னை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையும் போக என்னுடைய அண்ணன்மார்களும் சரி, என்னுடைய சிஸ்டரும் சரி, என்னைய வந்து சரி இவன் ஹாக்கி விளையாட்டு மூலியமாக இவன் வந்து ஒரு சாதனை படைச்சிருவான்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி ஒரு சின்ன வயசுல என்னை சென்னைக்கு அனுப்பிச்சு ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். இவன் தான் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு ஒவ்வொரு மேட்சஸ் போகிறப்பையும் பண உதவிகள் சரி, எங்கள் அப்பா எந்த எதுக்கும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணனும் சரி, ஏதாவது மேட்சஸ் போகிறேன் ஏதாச்சும் சாப்பிட்றதுலேருந்து என்னுடைய திங்ஸ்லேருந்து அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்தை பார்க்காம பொதுநலமாக எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தங்கச்சியும் சரி ஹாக்கி பிளேயரு, இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல லண்டனில் இருக்குது. அது போக தமிழக அணிக்கும் அது விளாண்டு கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்கு. இது மாதிரி வந்து ஃபேமிலியில் வந்து விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்காம விளையாட்டு மூலியம் இல்லை வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்களுக்கு எடுத்து வெளிப்படுத்தினது வந்து என்னுடைய ஃபாதர் மதரும் சரி, என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணன் எல்லாம் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. இவரின் வருங்கால திட்டம் சிறந்த ஹாக்கி வீரர்களை இந்திய அணிக்கு அளித்து உலகத்தரம் வாய்ந்த அணியாக உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரின் மகன் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான அணியில் இடம் கிடைக்காத விரக்தியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாகிஸ்தானின் ஒருநாள் போட்டிக்கான அணியில் 1990களில் இடம்பெற்று விளையாடியவர் அமீர் ஹனீஃப். பாகிஸ்தான் அணிக்காக 5 போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருந்தாலும் முதல் தர போட்டிகளில் அதிகமாக பங்கெடுத்துள்ளார். இவரின் மகன் முகமது ஜரியப் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் பாகிஸ்தான் அணியில் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான அணியில் இடம்பெற முகமது தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டார். ஆனால் வயது அதிகம் என்பதால் அவரை தேர்வாளர்கள் நிராகரித்து விட்டனர். இதனால் மனமுடைந்த முகமது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய வீராங்கனைகளுக்கு புடவைக்கு பதிலாக பேண்ட், பிளேசர் வழங்க இந்திய ஒலிம்பிக் அமைப்பு முடிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா நாட்டின் கோல்ட் கோஸ்ட் நகரில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்தியா உட்பட 70 நாடுகளின் அணிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றன. 5வது முறையாக இந்த போட்டியை ஆஸ்திரேலியா நடத்துகிறது. இந்நிலையில் வழக்கமாக காமன்வெல்த், ஒலிம்பிக் ஆகிய போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணியில் வீராங்கனைகள் தொடக்க விழா நிகழ்ச்சியின் போது புடவையும் பிளேசரும் அணிந்து தேசிய கொடி பிடித்து அணிவகுத்துச் செல்வர். இந்நிலையில் இந்த காமன்வெல்த் போட்டியிலிருந்து வீரர்களும் வீராங்கனைகளும் ஒரே மாதிரியான பேண்ட், பிளேசர்கள் அணிந்து அணிவகுக்க வைக்க இந்திய ஒலிம்பிக் அமைப்பு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மலேசியாவில் மார்ச் மாதம் நடக்கவுள்ள அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கி தொடருக்கான இந்திய ஆடவர் அணிக்கு கேப்டனாக சர்தார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவின் இப்போ நகரில் 27வது அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கி தொடர் மார்ச் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த தொடரில் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, இந்தியா, இங்கிலாந்து, மலேசியா, அயர்லாந்து ஆகிய அணிகள் போட்டியிடுகின்றன. இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கான வீரர்களை இந்திய ஹாக்கி அமைப்பு அறிவித்துள்ளது. இதில் வழக்கமான கேப்டன் மன்பிரீத் சிங்குக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக சர்தார் சிங் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டன் பதவி ரமன்தீப் சிங்கிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சர்தார் சிங் இந்திய அணியில் இருந்து சமீப காலமாக ஓரம் கட்டப்பட்டிருந்தார். 2 சர்வதேச தொடர்களுக்கும் அவரை தேர்வு செய்யாமல் இருந்தனர். கடைசியாக ஆசிய கோப்பைக்கு பின் அவருக்கு அணியில் இடம் அளிக்கப்படவில்லை. நியூசிலாந்து தொடர், ஹாக்கி வேர்ல்ட் லீக் ஆகிய தொடர்களிலிருந்து நீக்கப்பட்டார் சர்தார் சிங். இப்போது மீண்டும் அணிக்கு அழைக்கப்பட்டு கேப்டன் பொறுப்பு தரப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான விருதை கிரிக்கின்ஃபோ இணையதளம் தற்போது அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் 171 ரன்கள் குவித்ததை அடுத்து மகளிர் பிரிவில் சிறந்த பேட்டிங் விருதை பெற்றுள்ளார். ஆடவர் பிரிவில் சிறந்த T20 பந்து வீச்சாளராக இந்தியாவின் யுவேந்திர சஹால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகளிர் கிரிக்கெட்டில் சிறந்த கேப்டனாக இங்கிலாந்தின் ஹீத்தர் நைட் தேர்வாகியுள்ளார். இவரது தலைமையில் கடந்த ஆண்டில் இங்கிலாந்து அணி 12 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் உலகக்கோப்பை பட்டமும் அடங்கும். இதேபோல் இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த அன்யா ஷபோல் சிறந்த பந்து வீச்சாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆடவர் பிரிவு சிறந்த டெஸ்ட் போட்டிக்கான விருதை ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் பெறுகிறார். இதேபோல் சிறந்த டெஸ்ட் பந்து வீச்சாளர் விருதை ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த நேதன் லயனும், சிறந்த T20 போட்டிக்கான விருதை மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் எவின் லூயிஸும், சிறந்த ஒருநாள் போட்டி பந்து வீச்சாளருக்கான விருதுக்கு பாகிஸ்தானின் முகமது அமீரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் யூகி பாம்ரே 11 இடங்கள் முன்னேறி 101வது இடத்தை பிடித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ATP சேலஞ்சர் போட்டியில் யூகி பாம்ரே இறுதிச் சுற்று வரை முன்னேற்றம் கண்டிருந்ததால் தற்போது தரவரிசையில் அதற்குரிய பலனை பெற்றுள்ளார்.
மற்ற இந்திய வீரர்களான ராம்குமார் ராமநாதன் 140வது இடத்திலும், சுமித் நகால் 216வது இடத்திலும், குணேஸ்வரன் 242வது இடத்திலும் உள்ளனர். இவர்களில் ராம்குமார், சுமித் நகால் ஆகியோர் தலா ஒரு இடம் முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில் குணேஸ்வரன் ஒரு இடம் பின்தங்கினார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா 20வது இடத்தையும், திவிஜ் சரண் 42வது இடத்தையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். அதேவேளையில் லியாண்டர் பயஸ் 2 இடங்களை இழந்து 49வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். மகளிர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா 2 இடங்களை இழந்து 255வது இடத்திலும், கர்மான் கவுர் தாண்டி 3 இடங்களை இழந்து 281வது இடத்திலும் உள்ளனர். காயம் காரணமாக கடந்த சில மாதங்களாக ஓய்வில் இருந்து வரும் சாய்னா மிர்சா இரட்டையர் பிரிவில் 14வது இடத்தில் நீடிக்கிறார். ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் 19 வயதிலேயே ஒருநாள் பந்து வீச்சு தரவரிசையில் முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணியின் இளம் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான். இவர் சமீப காலமாக சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வருகிறார். தற்போது ஆப்கானிஸ்தான் அணி ஜிம்பாப்வேயை எதிர்த்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடியது. இதில் ஆப்கானிஸ்தான் 4-1 என வெற்றி பெற்றது. 5 போட்டிகளில் ரஷீத் கான் 16 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதேபோல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பூம்ரா சிறப்பாக பந்து வீசினார். இதனால் இருவரும் ஒருநாள் போட்டிக்கான பந்து வீச்சு தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இருவரும் முதலிடத்தை பிடிப்பது இதுதான் முதன்முறையாகும். குறிப்பாக ரஷீத் கான் 19 வயது 153 நாட்களில் நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் மிக இளம் வயதில் நம்பர் 1 இடத்தை பிடித்த வீரர் என்ற சாதனையை பெற்றுள்ளார். இருவரும் 787 புள்ளிகள் பெற்றுள்ளனர். நியூசிலாந்து வீரர் ட்ரென் போல்ட் 729 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், ஹேசல்வுட் 4வது இடத்திலும், ஹசன் அலி 5வது இடத்தையும் பிடித்துள்ளனர். பிரசவ காலத்தில் பெரும் கஷ்டத்தை தான் அனுபவித்ததாக அமெரிக்காவின் பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஒலிம்பியா ஒஹானியன் ஜூனியர் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை மூலம் செரீனா வில்லியம்ஸுக்கு பிரசவம் நடந்தது. பிரசவத்திற்கு பிறகு தான் சந்தித்த கஷ்டத்தை செரீனா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரையில், எனது மகள் ஒலிம்பியா பிறந்த பிறகு நான் உயிர் பிழைத்து வருவேனா என்று அச்சம் ஏற்பட்டதாகவும், குழந்தை பிறந்த பிறகு எனக்கு பலவிதமான உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். நுரையீரல் தொற்றுநோய் காரணமாக தனக்கு அறுவை சிகிச்சையும் நடைபெற்றதாக தெரிவித்தார். மருத்துவர்கள் அலட்சியப்படுத்தியிருந்தால் தான் உயிருடன் இருந்து இருக்க மாட்டேன் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் சாம் குரேவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சன் சாம்பியன் பட்டம் வென்றார். நியூயார்க் ஓபன் டென்னிஸ் தொடர் போட்டிகள் கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சன் அமெரிக்காவின் சாம் குரேவை எதிர்கொண்டார். இப்போட்டியின் முதல் செட்டை 6-4 என சாம் குரே கைப்பற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற 2வது செட்டை 6-3 என கெவின் ஆண்டர்சன் கைப்பற்றினார். 3வது செட்டில் இருவரும் சிறப்பாக விளையாடினர். இந்த செட்டை 7-6 என கெவின் ஆண்டர்சன் கைப்பற்றினார். இதன் மூலம் 6-4, 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற கெவின் ஆண்டர்சன் சாம்பியன் பட்டம் வென்றார். இந்த தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றதன் மூலம் கெவின் ஆண்டர்சன் உலக தரவரிசையில் 9வது இடத்திற்கு முன்னேறினார். ஆண்கள் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் பெலாரஸின் மேக்ஸ் மிர்னி, ஆஸ்திரேலியாவின் பிலிப் ஆஸ்வேர்ல்ட் ஜோடி, நியூசிலாந்தின் ஆடம் சிட்டிக், நெதர்லாந்தின் வீஸ்லி கூல்ஹாய் ஜோடியை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றது. இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.